ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி எறா வச்சு மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு. அது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, பவுடராக பண்ணிக்கோங்க, தண்ணி போடாமல். ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சு 2-4 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் 1, லவங்கம் 2, பட்டை 2 போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருங்க எண்ணெயில். அடுப்பு சிம்லேயும் வைங்க. பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. பாருங்கள், எறா 1 கிலோ எறா வாங்கணும். 1/2 கிலோ தான் வந்துச்சு, எல்லாம் சுத்தம் பண்ண அப்புறம் 1/2 கிலோ எறா இது. இதையும் நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. அதை பாருங்கள், அந்த மசாலா பவுட்ரு பண்ணி வச்சேன் இல்லையா, மிளகு, ஜீரகம், சோம்பு, அந்த பவுட்ரை போட்டுக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வேறு எந்த காரமும் இல்லை, இவ்வளோ தான் காரம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு அதிகமாக போட்டு அரைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் வேகும். பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.